வெல்கம் டு சசி சமையல் சுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வைரல் ஃபிஷ் மசாலா ஃப்ரை. தவாவில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களோட செலக்டிவ் என்ன எண்ணெயோ அதை பார்த்து ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. நான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது உங்களுக்கு எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் காஷ்மீரி சில்லி, அதனால நிறையா போடுறேன். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்கிட்ட மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை நல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை மணம் மாற வரைக்கும் வதக்கணும். அப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். அதையும் இந்த மசாலாவில் போட்டுரும். நம்ம ஒரு நேரம் போர் அடிக்கும், எப்போ பார்த்தாலும் என்னடா ஒரு குழம்பு பொரியல் அப்படி இருக்கும் பார்த்தீங்களா. அந்நேரம் இந்த மாதிரி வேலை பண்ணலாம். நம்ம அழகாக இந்த மாதிரி போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கும் போதே நம்ம இதுலேயே ஃபிஷ்ஷை போட்டு பண்ண போகிறோம். இந்த மிளகாத்தூள் எனக்கு கொஞ்சம் கூட பத்தலைன்னு தோணுச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் கூட போடுறேன். மிளகாத்தூளை போட்டுட்டு இதை நல்லா வதக்க விடுங்க. கேஸை சிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா கரிஞ்சிடும். அதோட தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போதைக்கும் நம்ம புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போகிறோம். எடுத்துகிட்டு அதை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இது ஆக்சுவலி நான் இதை ஃபிஷ்ஷில் பண்ணுறேன். வெஜிடேரியன்ஸுக்கு வேணும்னா என்ன பண்ணலான்னா, இந்த சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதோட யாம் அதில் நீங்கள் பண்ணலாம் இல்லையா. உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி அப்படியே பண்ணலாம். சேனக்கிழங்கு நம்ம வேக வச்சு போடணும். இப்போ இதில் நான் புளி ஊற்றியிருக்கேன். புளி நல்லா கொஞ்சம் அந்த பச்சை மணம் போட்டோம். ஓகேங்களா. தான் நான் சொன்ன மாதிரி உருளைக்கிழங்குனா நேராகவே கட் பண்ணி ஸ்லைசஸாக போட்டுடலாம். வாழைக்காய் கூட கட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் சேனை கொஞ்சம் வேக வச்சு தான் போடணும். இப்போ நான் ஃபிஷ் நல்லா கழுகி வச்சுருக்க ஃபிஷ்ஷை தேவையான அளவு பீசஸ் போட்டுக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளோடைய அளவை கூட்டிக்கலாம். நான் 4 பீஸ் தான் போடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். காரம் இல்லாத மிளகாத்தூளாக இருக்கும்போது நம்மளுக்கு சாப்பாடு காரமாக இருக்காது, இல்லாட்டி ரொம்ப காரம் ஆயிடும். பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 பீஸ் போட்டிருக்கேன். இது பாம்ஃப்ரெட் மீனோடது, வவ்வால் மீன். அதுதான். இதை இந்த மாதிரி மசாலா மேலே எடுத்து இப்படி தடவி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி, ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும். நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் போர் அடிக்கும்போது இந்த மாதிரி பண்ண முடியாது இல்லையா. குழம்பு வச்சு அப்புறம் அர்ஜென்ட்டுக்கு பண்ணணும், எல்லோரும் சாப்பிடக்கும் இஷ்டமாக இருக்கணும். அது சாப்பிட்டா வெறுப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பன்னீரில் கூட ட்ரை பண்ணலாம். பன்னீர் கூட நல்லா அழகாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் இதை இப்படி வறுக்க விட்டுருங்க. இது மாதிரி இந்த மசாலா நல்லா வதங்கி வரணும். அப்போ இந்த மசாலாவை மேலே எடுத்து தடவிக்கோங்க. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால அப்படி பொங்கி வருது. அது அந்த அமுத்தி விட்டு நான் மேலே அது பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மசாலாவை நல்லா பெரட்டி எடுங்க. இந்த புளி தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அதுவும் ரொம்ப ஊற்றுனீங்கனாலும் நல்லா இருக்காது, அது ரொம்ப புளிச்சிரும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட சுற்றி ஊற்றிருக்கேன். இது நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது தக்காளி போட்டிங்கன்னா அது ஏன்னா நம்மளுக்கு மீனை ஒரு மாதிரி அந்த கல்லுலேருந்து ஒட்டிக்கிட்டு வரும். இந்த புளியோட டேஸ்ட்டே இதுக்கு நல்லா தான் இருக்கும். வேணும்னா நீங்கள் இஞ்சி பச்சை மிளகா அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இது நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். வேணும்னா இஞ்சி பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் நசுக்கி இது கூட வதக்குனா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா அது மாதிரி பெரட்டிக்கோங்க. இந்த வெங்காயம் சாப்பிடாதவங்க இருப்பாங்களே, வெங்காயம் பூண்டெல்லாம் சாப்பிடாதவங்க நான்வெஜ்ஜில் பண்ணாமல் வெஜிடேரியனில் இது மாதிரியே பண்ணலாம். இஞ்சி பச்சை மிளகா போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் எண்ணெயில் கறிவேப்பிலை போட்டிங்கன்னா எல்லாமே டேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும்.
நீங்கள் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது இந்த இது மீன் அப்படி பொரியணும். நல்லா வறுத்து வரும்போது கொஞ்சம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது அந்த பச்சை மணமும் போகும், மீன் பொரிஞ்சு வரவும் செய்யும். இது வந்துட்டு இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதை விட மிளகாத்தூள் போட்டால் வந்து நம்ம 4 பீஸ் இதுக்கு வந்து இவ்வளோ மிளகாத்தூள் போடக்கூடாது நிறைய. அதனால தான் வந்து காரம் சாப்பிடும்போது தெரியலன்னு வயிற்றுக்கு கெடுதல். அதனால் பார்த்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம காரம் இல்லாத காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்றது எல்லாமே வயிற்றை கெடுக்குது இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று வீட்டிலையே பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள். நம்ம வெளியில் போய் ஆசைக்கு வெளியில் சாப்பிட்டுடுறோம். அதுக்கப்புறம் இப்போ மெயினாக எல்லாருக்கும் வர டிசீஸே வந்து நெஞ்செரிச்சல் இது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டுக்கிறதே பெட்டர். விதமாக மாற்றி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க மீனை. ரொம்ப வந்துட்டு கறியை விடாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மசாலா நம்ம வந்து இதை தான் சாதத்துக்கு போட்டுக்க போகிறோம். ஸோ இதை அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை நான்ஸ்டிக் தவா நான் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நான்ஸ்டிக் ஸ்டீல்லையே வந்து நல்ல திக்காக பாத்திரம் வந்துருக்கு பார்த்திங்களா? அந்த மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இதை பண்ணுறதுக்கு. அது மாதிரி அது ரொம்ப காஸ்ட்லியான அந்த பாத்திரம். அது மாதிரி பாத்திரத்தில் கூட நம்ம பண்ணிக்கலாம். தவா மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த மீனை திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மசாலாலாம் மீனில் பிடிக்கட்டும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் வறுத்தா தான் வந்து மீன் வந்து அந்த நம்ம பச்சை இல்லாட்டி மீனை பெரட்டி வைப்போம் இல்லையா, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு. அது மாதிரி இல்லாமல் இருக்கணுன்னா இப்படி தான் பண்ணணும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரம் நம்ம வேண்டிய அளவு சாதம் எடுத்துகிட்டு அதில் இந்த மீனையும் இந்த மசாலாவோடு எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரையும் ஆயிடுச்சு, கிரேவியும்